வணக்கம். தமிழ் மேசையினூடாக மற்றும் ஒரு பதிவு. ரைட், இந்த விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் இதில் வீடியோவாக செய்யணும்னு நினைச்சு தான் செய்கிறேன். 2 காரணம். ஒன்று வந்து சில பேருனுடைய கருத்துக்களுக்கு பதில் சொல்கிறதுக்காக நான் இந்த வீடியோவை செய்கிறேன். 2வது காரணம், இனி O-level எக்ஸாம் எழுத போகிற மாணவர்கள் வந்து தெரிஞ்சு கொள்ளணும் செமினாரில் எந்தெந்த ஆசிரியர்கள் வந்து தரமாக செய்கிறாங்கன்றத. ரைட், இது வந்து நான் 2025-26ஆம் ஆண்டு O-level எழுதின பிள்ளைகளுக்காக செய்கிறது. இன்றைக்கு டேட் வந்து மார்ச் 7ஆம் தேதி. எப்படியும் இது ஒரு 8-9ஆம் தேதிக்குள்ளே நான் பப்ளிஷ் பண்ணிடுவேன். அதாவது 2ஆம் மாதம், இந்த 2026ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் O-level பரீட்சை 2025 டிசம்பர் நடக்க வேண்டிய பரீட்சை நடந்தது. அந்த பரீட்சைக்காக நான் ஒரு கருத்தரங்கு செய்திருந்தேன் வீடியோவாக. என்னுடைய மாணவர்களுக்கு நான் வேறையாக செய்திருந்தேன். அதே டியூட்டில் இருந்த ஒரு சில விஷயங்கள் எடுத்து வீடியோவாக செய்திருந்தேன். முழு டியூட்டையும் நான் வீடியோவாக செய்ய இல்லை, தான் உண்மை. அது பிரச்சனை இல்லை. வீடியோவாக செய்ததை மட்டும் வச்சுக்கொண்டு பேப்பர் ஒர்க்கை நாங்கள் பார்த்துருவோம் எந்த அளவுக்கு இந்த பரீட்சை வினாக்களோட என்னுடைய கருத்தரங்களை நான் எடுத்து கொடுத்திருந்த பகுதிகளை உள்ளடக்கி இருக்கேன். சரி, அது இருக்கட்டும். அதோட இந்த பரீட்சை பகுதி 2 வினாக்களுக்கான விடைகளையும் நாங்கள் பார்த்துருவோம். பகுதி 2 தான் நாங்கள் இதில் பார்க்க போகிறோம். பகுதி 1 வந்து நான் வந்து உங்களுக்கு செய்கிறேன். 40 வினாக்கள் இருக்கும். நான் ஷோர்ட்ஸில் செய்வோம்னு யோசிச்சிருக்கிறேன். பார்ப்போம், இந்த இதுக்குள்ளேயே செய்யலும்னு சொன்னால் நான் வீடியோவாகவே செய்து போடுறேன். ரைட், இதில் வந்து உங்களுக்கு தெரியும், எக்ஸாம் வந்து 10 நிமிஷம் வாசிப்பு டைம் தருவாங்க எக்ஸ்ட்ராவாக. 3 மணித்தியால பேப்பர். பகுதி 2ல் நான் செமினார்லேயும் சொல்கிறது, 1வது வினா கட்டாயம். அதில் தான் உங்களுக்கு மேப் மார்க்கிங் வரும். 2 விதமான மேப் இருக்கும். ஒன்று ஐரோப்பா ஆசிய படத்தை சேர்த்து ஒரு மேப் மார்க்கிங் இருக்கும், இலங்கை படம் இருக்கும். இதை தொடர்ந்து பகுதி 2 பகுதி 3 2 செக்ஷனாக இருக்கும் கேள்வி பேப்பர். பகுதி 2ல் 4, பகுதி 3லேருந்து ஒரு வினாவும் எடுத்து எழுதணும். ரைட், நான் இந்த வினாவை என்னுடைய கருத்தரங்கு ஸ்லைட்ஸ் இருக்குது, நான் ஃபேஸ்புக்லேயும் போட்டிருக்கேன், யூடியூப்பில் வீடியோஸாக இருக்குது. நீங்கள் இந்த வினாக்களை நீங்கள் அதோட மேட்ச் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. நாங்கள் இப்போ ஃபுல்லாக கம்பேர் பண்ண மாட்டேன். பகுதி 2ல் 1வது வினாவில் 3 வினாக்கள் இருக்குது. 1 படம் குறித்தல், 2வது ஒரு சொல்லில் அல்லது ஒரு வசனத்தில் விடை எழுதுகிற மாதிரியான ஒரு 4 வினாக்கள் இருக்கும். அதுக்குள்ள 2 படங்கள் கொடுத்துருப்பாங்க. அந்த படம் சார்ந்த வினாக்களாக இருக்கும். இந்த வினாக்கள் எல்லாமே கொஞ்சம் கஷ்டம் எதிர்வு கூறுறது. ஆனால் படம் குறித்தலில் வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன், செய்யலாம். சரி, இதில் வந்து நாங்கள் பார்த்துருவோம். எக்ஸாமில் கேட்டிருந்த இடங்கள்: கொழும்பு, செங்கடகல கண்டி, அதாவது செங்கடகலன்றது கண்டி உங்களுக்கு தெரியும், காலி, கட்பிட்டி நகரம், கல்லோயா நீர்த்தேக்கம், யாழ்ப்பிரான்ன்றது அது எழுத்துப்புல, யாழ்ப்பாண நகரம், தெதுருவோயா, நுவரவாவி, மன்னார் நகரம், திருகோணமலை நகரம், குமுக்கநோயா, பதவியா வாவி. இந்த 12 இடங்களுக்கும் 12 புள்ளிகள். இதுதான் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. இந்த பக்கத்தில் இருக்க இலங்கை படத்தில் நான் இதை குறிச்சிருக்கிறேன். இப்படித்தான் நீங்கள் குறிக்கணும். உதாரணத்துக்கு நான் இந்த படம் குறிக்கிறத பற்றி ஒரு வீடியோ சிலது செய்து போட்டிருக்கேன். டைம் இருந்துச்சுன்னு சொன்னால், நீங்கள் A-level ஹிஸ்ட்ரி படிக்க போகிறீங்கன்னு சொன்னால் பார்த்துக்கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் 10ஆம் ஆண்டு பிள்ளைகள் பார்த்துக்கொள்ளுங்க. இனி நீங்கள் இதை ஃபாலோ பண்ண வேண்டி இருக்கும் ஃபைனல் எக்ஸாமுக்கு. சரி, உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன்னு சொன்னால், நகரங்களை வந்து புள்ளி போட்டு குறிப்போம். நதிகளை அந்த கோடு, அதாவது நதி போகிற போக்கிலேயே குறிப்போம், அல்லது நதியை மார்க் பண்ணி அம்புக்குறி போட்டு காட்டி குறிப்போம். குளங்களை அந்த குளம் உருவாக்கி இருக்கிற இடம் அதை மார்க் பண்ணி குறிக்கணும். ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், இது முக்கியம். இதில் இந்த நகரங்களில் 2 விதமான நகரங்களை நீங்கள் எடுக்கலாம். ஒன்று கடற்கரையை அண்மித்த நகரங்கள், இது துறைமுகங்களாகவும் காணப்படும். இது வந்து எப்பயுமே எல்லைக்கோட்டோடு காணப்படும். இலங்கையினுடைய கடற்கரை எல்லைக்கோட்டோடையே தொட்டு கொண்டு இருக்கிற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி குறிக்கணும். மற்ற நகரங்கள் வந்து சாதாரணமாக புள்ளி வைத்து குறிக்கணும். இதை குறிக்கிறதுக்கு நாங்கள் இந்த நதிகள் ஓடுற அந்தந்த இடங்களை முக்கியமாக பார்த்துக்கொள்வோம். சரி, இந்த 12 இடங்களில் 10 இடம் என்னுடைய மேப்பில் இருந்துச்சு. இது நான் உங்களுக்கு யூடியூப்பில் போட்டிருக்க வீடியோவில் 5 இலங்கை படம் கொடுத்துருந்தேன். இலங்கை படத்தில் குறிச்சிருந்த இடங்களை பார்த்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி அந்த 5ல் இதில் 10 இடம் கொடுத்துருந்துச்சு. விடுபட்ட இடங்களை நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். ரைட், இதில் அடுத்தது வந்து ஐரோப்பா படம், ஆசிய படம் என்று சொல்லுவோம். நான் என்னுடைய டியூட்டில் கிளாஸில் வர பிள்ளைகளுக்கு இலங்கை படம் 10, ஐரோப்பா படம் 10 கொடுப்பேன். ஆசிய படம் 10 கொடுப்பேன். இதில் ஐரோப்பா படத்தில்
4 இடங்கள் வந்துருந்துச்சு. இது நான் உங்களுக்கு யூடியூப்ல கொடுத்துருந்தது வந்து 2 ஐரோவாசிய படம் தான். நான் கொடுத்த 10 படத்துல 4 இடம் உள்ளடக்கப்பட்டிருந்துச்சு. இதுல 6 மற்ற 2 மிச்ச 8 படத்துல இருக்குது. நான் அதை பற்றி கதைக்க இல்லை. அது ஒரு வதந்தியா நான் உங்களுக்கு சொல்ற மாதிரி இருக்கும். அதை விட்டுருவோம். நீங்க யூடியூப்ல இருக்க வீடியோஸையோ அல்லது ஃபேஸ்புக்ல நான் ஷேர் பண்ணிருக்க ஸ்லைட்ஸையோ எடுத்து செக் பண்ணி பாருங்க. சரியா? இதுல இந்த 6 இடங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா பர்மா, கள்ளிக்கோட்டை, ஸ்பானியா, ஹிரோஷிமா, மலாக்கா நீர்னை, பால்டிக் கடல். சரி, இந்த 6 இடங்களையும் நீங்க குறிச்சிங்கன்னு சொன்னா 6 புள்ளிகள். இலக்கப்படம் 12க்கும் இதுக்கு 6க்கும் சேர்த்து 18ல குறைஞ்சது உங்களுக்கு 15 புள்ளிகள் துல்லியமா குறிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அடுத்த வருஷம் நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லா பிள்ளைகளுக்கும் தாரத்துக்கு ட்ரை பண்றேன். கிளாஸுக்கு வர பிள்ளைகளுக்கு கண்டிப்பா இந்த டியூட்ஸ் போய் சேரும். சரி, பகுதி 1ல முதலாவது கேள்வியில 2வது பகுதி கேள்வி, அதாவது 4 வினாக்கள் கேட்டிருப்பாங்க. மிக முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை மையமாக கொண்டுதான் கேட்டிருப்பாங்க. ABCDன்னு சொல்லி 4 கேள்வி கேட்டிருக்காங்க. திரிபிடகம் எந்த ஆட்சி காலத்தில், எந்த மன்னனுடைய ஆட்சி காலத்துல எழுத்துரு பெற்றது என்று கேட்டிருக்காங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்வோம். நான் வரலாறு படிப்பிக்கும் போதும் இதை சொல்லுவேன். திரிபிடாகம் எழுத்துரு பெற்றது வரலாற்றிலேயே மிக முக்கியமான ஒரு சம்பவம். பட்டகாமனி மன்னன் காலத்தில் எழுத்துரு பெற்றது. மாத்தளை என்ற இடத்துல அழுவிகாரை என்ற ஒரு விகாரை இருக்கு. அந்த விகாரையில இருந்த தலைமை பிக்குகளோடு சேர்த்து வட்டகாமனி மன்னன் வேண்டிக் கொண்டதுக்கு நாங்க அவர்களால் தான் இது எழுத்துரு பெற்றது. மிக முக்கியமான விஷயம் இந்த திரிபிடாகம்ன்றது என்னன்னு சொன்னா பௌத்த பிக்குகளின் ஒழுக்க கோவை. சரி, 2வது கேள்வி, இலங்கையின் கரையோர பிரதேசங்களின் நிர்வாகத்துக்காக நியமிக்கப்பட்ட முதலாவது ஆங்கிலேய ஆளுநர். முதல் 3 ஆளுநரை பற்றி நாங்க படிப்போம், கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். கண்டி ராஜதானி மீது படையெடுப்பு, பெட்ரிக் நோர்த் வந்து முதலாவது ஆங்கிலேய ஆளுநர். மிக முக்கியமான ஒரு விஷயம். கைத்தொழில் புரட்சியில புகையிரத இன்ஜினை கண்டுபிடித்தவர் மிக முக்கியமான ஒரு ஆள். ஜார்ஜ் ஸ்டீவன்சன் 1814ஆம் ஆண்டு இதை கண்டுபிடிச்சிருந்தேன். உங்களுக்கு கேட்டிருந்தது ஒரு கேள்விதான், என்ஜினை கண்டுபிடித்தது யாரு? ஆண்டு கேட்கையில். சிறிய நாடுகள் பலவற்றை ஒன்றிணைத்து ஜெர்மன் என்ற நாடாக உருவாக்கினது யாரு? 37 நாடுகளாக இந்த ரைன் கூட்டமைப்பு நாடுகள் தான் இந்த ஜெர்மன். அதுக்கு முதல்ல 300 நாடுகளா இருந்துச்சு. இது நீங்க ஐரோப்பா வரலாறு உயர்தரத்துல படிக்கும் போது படிப்பீங்க. அதை ரைன் கூட்டமைப்பா மாற்றினது நெப்போலியன். நெப்போலியனுடைய ரைன் கூட்டமைப்பு 37 பிரதேசத்தையும் உண்டாக்கி அதை ஒரு நாடா உருவாக்கினவர் உலகத்துல மிகச்சிறந்த அரசியல் சாணக்கியனாக கொள்ளப்படும் ஒட்டோமன் பிஸ்மார்க். இவருடைய ராஜதந்திரங்கள் அவ்வளவு நுணுக்கமா இருக்கும். நீங்க A-level படிக்க இவரை பற்றி ஆழமா படிப்பீங்க. இவரை பற்றி 14 மார்க்ஸுக்கு ஒரு கேள்வி வரும். இந்த ஜெர்மனுடைய ஒன்றிணைப்பும் எழுச்சியும் 2 பெரிய விஷயங்கள், வரலாற்றையே மாற்றி அமைத்த 2 விஷயங்கள் காரணமா அமைச்சு. அந்த விஷயங்கள் என்னன்னு சொன்னா 1ஆம் 2ஆம் உலக மகா யுத்தம். சரி, இந்த 4 கேள்வியும் மிக முக்கியமான விஷயங்களை அடிப்படையாக வச்சு தான் கேட்டிருப்பாங்க, தெரியும். அடுத்தது 2 படங்களை கொடுத்து உங்களுக்கு கேள்வி கேட்டிருப்பாங்க. அதுல ஒரு படம் இதுல வந்து காட்டியிருக்கு. இதோட புத்தகத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இதோட இன்னொரு படம் இருக்கு. இதை வச்சு கீறப்பட்ட ஒரு படம். இது என்னன்னு கேட்டிருக்காங்க. இது நிற வேலைப்பாடுடன் கூடிய பண்டைய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட மட்பாண்டம் அல்லது பானை. கண்டுபிடிக்கப்பட்ட இடம் உடரஞ்ச மடம். இது வந்து மிக முக்கியமான ஒரு இடம். சரி, எந்த வரலாற்று காலப்பகுதிக்குரியது? இது வந்து வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் இல்லை, வரலாற்று காலமும் இல்லை. இது வந்து முன் வரலாற்று காலம். வரலாற்று காலத்துக்கும் வரலாற்றுக்கும் முற்பட்ட காலத்துக்கும் நடுவுல ஒரு காலம் இருக்கு. அதை நாங்க முன் வரலாற்று காலம் என்று சொல்லுவோம். அந்த காலத்துல இது இருந்துச்சு. இவ்வளவு தூரம் ஒரு மட்பாண்டத்தை உருவாக்குறதுக்கு 2500 வருஷத்துக்கு முதல்லயே இலங்கையில வாழ்ந்த மக்கள் மிக முக்கியமான தொழில்நுட்ப அறிவை கொண்டிருக்கிறாங்க என்றதுதான் இந்த தொல்பொருள் மூலாதாரம் மூலமாக நாங்கள் அறியக்கூடியதா இருக்கு. சரி, 4வது கேள்வி கேட்டிருக்காங்க. மிக முக்கியமான கேள்வி. இந்த கேள்விதான் தொழில்நுட்பத்தோட தொடர்படும். இதனை தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்பட்டதாக கருதப்படும் தொழில்நுட்பம் வனைதல் சில்லு. இது வந்து நாங்கள் இந்த சட்டி பானை செய்யறதுக்காக பயன்படும். இந்த கீழே சுத்தி கொண்டிருக்கு. இது அந்த காலத்தில இருந்தே பயன்படுத்தி கொண்டு வர ஒரு தொழில்நுட்ப கருவி. இந்த வேலை செய்யறதுக்கு, அதாவது களிமண்ணால
பாண்டங்கள் தயாரிப்பதற்கு. இரண்டாவது படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து பிரான்சிய புரட்சியோட சம்பந்தப்பட்ட ஒரு படம். இந்த படத்தில் காட்டப்பட்டுள்ள அரசன் யாருன்னு கேட்டிருக்காங்க. அரசன் பெயர் 16ஆம் லூயி. ஆட்சி செய்த நாடு பிரான்ஸ். இந்த அரசனுக்குரிய அரச வம்சம் வந்து பூர்போன் அரச வம்சம். லூயி மன்னர்கள் பூர்போன் அரச வம்சத்தை சேர்ந்தவர்கள். அது நீங்கள் பிரான்சிய புரட்சி கொஞ்சம் படிச்சிருந்தீங்கன்னு சொன்னால் தெரிஞ்சிருக்கும். இவர் வசித்த அரச மாளிகையின் பெயர் என்ன? பிரான்சிய புரட்சியில் இந்த அரச மாளிகை மிக முக்கியமான ஒரு விஷயம். வேல்சேஸ் அரச மாளிகைன்னு சொல்லுவாங்க. 16ஆம் லூயி கட்ட இல்லை, இதை கட்டினது வந்து 14ஆம் லூயி. ஆனா இவர் அங்கதான் ஆடம்பரமா வாழ்ந்தார். இவரோட சரி இவரை கொன்றுவாங்க புரட்சியில், நீங்க படிச்சிருப்பீங்க. முதலாவது கேள்வியில இவ்வளவுதான் கேட்டிருக்காங்க. அடுத்த 2வது கேள்வியில இருந்து நான் அடுத்த வீடியோல சொல்றேன். பகுதி 2ல 2ஆம் பாகம், அதாவது இந்த 2ஆம் பாகத்துல என்னென்ன வினாக்கள் எதிர்பார்க்கப்படும்னு சொல்லி நான் செய்திருந்தேன். வீடியோ ஸ்லைட்ஸ்ல இருக்குது. நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் இருந்து ஒவ்வொன்றையும் ஒப்பிட்டு காட்டுறேன். சரி, இதெல்லாம் போக இப்போ ஏ லெவலில் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் கிளாஸ் போய் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் ஜூமில் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொண்டு கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். முதல் ஒரு 2 கிளாஸ் வந்து ஃப்ரீயாக செய்வேன். அந்த கிளாஸில் இருந்து பாருங்கள். அப்படி ஓகேன்னு சொன்னால் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். படிங்க பிள்ளைகளே. ஏ லெவல் வந்து ஓ லெவல் மாதிரி இல்லை, அது ஒரு போட்டி பரீட்சை. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் முதல் 40,000 பிள்ளைகளுக்குள்ளே வந்தால் தான் உங்களுக்கு பல்கலைக்கழகம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.